இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தை அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எதுக்கு? எஸ்ஐஆர்ல திமுக முறைகேடு பண்ணுதுன்னு. நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கோயம்புத்தூர்ல கொடுக்குறாங்க. கொளத்தூர் தொகுதியில் ஒரே பேரு, ஒரே அப்பா, ஒரே வயசு, ஒரே அட்ரஸ், 3 எபிக் கார்டு. வாக்காளர் பட்டியலில் 3 இடங்கள்ல பேரு, 3 கார்டு. எப்படி வந்துச்சு? உதாரணம் சொல்ல புரியுங்களா? ஒரே அட்ரஸ், ஒரே பேரு, டூப்ளிகேஷன் கூட கிடையாது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட். ஆனால் 3 ஐடி கார்டு, 3 வாக்காளர்கிட்ட. எப்படி? அப்போ இது சரி பண்ணுமா வேண்டாமா? அப்போ அவர் ஓட்டு போட போறாரு, நியாயமா போடுவார். இந்த பாருங்க, வாக்காளர் வச்சிருக்கேன், நான் போடுறேன், போடுவார மாட்டாரா? அப்போ ஒருத்தர் 3 ஓட்டு போடுறது சரியா? அப்போ இதை சரி பண்ணணும்னு சொன்னால் என்ன, ஏன் கோவம் வருது எனக்கு ஒன்றும் புரியல. ரைட், பீகாரில் வாக்காளர் சீர்திருத்தம் நடந்துச்சு, அதுதான் இவங்கெல்லாம் கோவம். தேர்தல் முடிஞ்சது, ஒரு தொகுதியில் மறுதேர்தல் நடந்துச்சா? ஒரு தேர்தலில் முறைகேடு சொன்னாங்களா? காங்கிரஸ் கட்சி, ஆர்ஜேடி, யாராவது ஒருத்தங்க இவ்வளவு கேவலமா தோத்தாங்களே, முழுசா தோத்தாங்களே, யாராவது ஒருத்தர் தேர்தல் முறை நடந்துச்சு சொன்னாங்களா? வாக்காளர் பட்டியல் காணாம போனதான் காரணம் சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அச்சம் இருக்கு, தேர்தல் ரிசல்ட் வந்தப்போ கோபம் அதிகமானும்ல. நான் சொன்ன மாதிரியே போயிடுச்சு பாத்தீங்களா சொல்லணும்ல. உங்களுக்கு புரியுங்களா நான் சொல்லுது?